வணக்கம் நண்பர்களே. இன்று நாம தமிழில் 3 முக்கியமான இலக்கண பகுதிகளைப் பற்றி பார்ப்போம். வினையெச்சம், வினைமுற்று, பெயரெச்சம். முதலில் வினையெச்சம். ஒரு செயலைக் குறிக்கும் சொல்லின் அடிப்படை வடிவம்தான் வினையெச்சம். உதாரணமாக பார், சாப்பிடு, ஓடு போன்றவை. இவை முடிவடையாத செயல் வடிவங்கள். அடுத்து வினைமுற்று. வினையெச்சம் சில இடைச்சொற்களுடன் சேர்ந்து செயல் முடிந்தது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்பதைச் சொல்வதே வினைமுற்று. உதாரணம், பார்த்தான், சாப்பிட்டான், ஓடினான். இவை செயல் நேரம் மற்றும் நிலையைத் தெரிவிக்கின்றன. முடிவாக பெயரெச்சம். பெயரைத் தரும் சொற்கள் ஒருவரை, பொருளை, இடத்தை அல்லது கருத்தைச் சுட்டிக்காட்டும் சொற்கள்தான் பெயரெச்சம். உதாரணமாக மரம், குட்டி, தமிழ், நூல். சுருக்கமாகச் சொன்னால், வினையெச்சம் செயல் அடிப்படை வடிவம். வினைமுற்று செயல் முடிவின் வடிவம். பெயரெச்சம் பெயரைச் சொல்வது. இப்படி எளிதாக நினைத்துக் கொண்டால் தமிழின் இந்த இலக்கண பகுதிகள் நமக்கு மிகச் சுலபமாக புரியும். நன்றி.